ஓகே, வாழ்க வளமுடன். எனது பெயர் நா. லட்சுமி மன்னார்குடி. வாகை குடும்பத்தின் வாகை தமிழ்ச்சங்கம் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் வாகை தமிழ்ச்சங்கம் நிகழ்வில் கலந்துக்கிறத ரொம்ப பெருமை அடைகிறேன். வாகை தமிழ்ச்சங்கத்துக்காக நான் திருக்குறளில் 17வது அதிகாரம் அருளுடைமைக்கும் 25வது அதிகாரம் 17வது அதிகாரம் அழுக்காருடைமை, 25வது அதிகாரம் அருளுடைமைக்கு கதை எழுதியிருக்கிறேன். நிகழ்வுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சாதாரணமாக தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா பிரமிச்சு போனேன். ஏன்னா நான் தொடக்கத்திலிருந்து, வாயிலின் தொடக்கத்திலிருந்து வருக வருக என வரவேற்று நம்மளை அழகாக சந்தனம் குங்குமம் கொடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகிறதுலேருந்து, நம்மளை இருக்கையில் உட்கார வைக்கிறதுலேருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்ட அந்த உபசரிப்பும் அந்த அன்பும் கருணையும் நான் மெய்சிலிர்த்து போனேன். எனக்கு ரொம்ப இந்த நிகழ்வில் இடம்பெற்றதில் சந்தோஷம் அடைகிறேன். அழகாக ஒரு பிளான் பண்ணி ரொம்ப திட்டமிட்டு நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக கொண்டுட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் பையில யார் யார் என்னென்ன நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்களோ அதுக்கான சான்றிதழ், அதுக்கான கேடயம், என்னென்ன கதை எழுதியிருக்கணுமோ அந்த புஸ்தகம் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு ஒரு எண் கொடுத்து கையில் பை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த காரியம் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து சொதப்பல் ஒரு எப்போதுமே ஒரு நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடக்கும். சர்டிஃபிகேட் பார்த்தாக்க சொதப்பல் ஆகிடும், வரிசையில் வர்றதில் குளறுபடி ஆகிடும், சர்டிஃபிகேட் மாறி போயிடும். இதில் திட்டமிட்டு அழகாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்களே கொண்டு வாங்க, அழகாக மேடை கொண்டுட்டு வாங்க, உங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் எங்களுடைய விருந்தினர் மூலமாக அதை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி எந்த வித ஒரு பிசுறும் இல்லாமல் நிகழ்ச்சி ரொம்ப அழகாக கொண்டுட்டு போனாங்க. 7 மணிக்கு நிகழ்வு தொடங்குனுச்சு. இப்போ மணி கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே ஆக போகுது. எந்த வித வாடலும் இல்லாமல் வதங்களும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ உற்சாகத்தோடு இதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள், குழந்தைகளிலிருந்து கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், அதே மாதிரி குடும்ப தலைவிகள் எல்லோருக்குமான நிகழ்வு. வாகை பணுவல் மன்றம், வாகை மகளிர் மன்றம், வாகையில் வந்து திருக்குறள் சார்ந்த தமிழ் நிகழ்வுகள், அது மாதிரி தமிழ் நெறியை வளர்க்கக்கூடிய கந்தன் அலங்காரம், தொல்காப்பியம், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல ஒரு உத்வேகம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளுடைய தமிழ் வந்து நாளுக்கு நாள் வந்து அழிந்து கொண்டே இருக்கிறது. வள்ளுவர் திருக்குறள் நமக்கு நம்மளுடைய தமிழ் நாடு தோன்றதுக்கு முன்பே அதுக்கு மூலமும் தெரியல, முகவரியும் தெரியல. அப்பவே கொடுத்த அப்படி ஒரு தெய்வ நெறி நூல் வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் தமிழ் வந்து ஒரு விழா எடுத்து அதை வந்து வளர்க்க வேண்டிய கட்டாய சூழலில் ஆளாகி இருக்கிறோம். அந்த மிகப்பெரிய பணியை வந்து வாகை தமிழ்ச்சங்கம், அதன் நிறுவனர், அதை சார்ந்து பணிபுரியும் அத்தனை வாகை குடும்ப மகளிர்களுக்கும் அதில் சார்ந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொடங்கியது முதல் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விதமாக தனித்திறனை வந்து பறைசாற்றுகிற ஒவ்வொரு நிகழ்வும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உற்சாகமாக எல்லாரும் பங்கு பெற்றுட்டு இருக்கிறாங்க. நாங்களும் உற்சாகமாக பங்கு பெற்றுட்டு இருக்கிறோம். இன்னும் எடுத்துக்கிட்டாக்க உணவு உபசரிப்பு, காலையில் வந்தவங்களுக்கு காலை உணவு, இப்போ பார்த்தாக்க இந்த 11 மணிக்கு வந்து டீ பிரேக்கு, அடுத்து வந்து மதிய உணவுக்கு முன்கூட்டியே டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா யாரும் உணவுக்காக காத்திருக்க கூடாது. எவ்வளோ ஒரு பிளான் பண்ணி இந்த நிகழ்வை எவ்வளோ அழகாக கொண்டுட்டு போகிறாங்க. இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு நிகழ்வுனா இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. வாகை தமிழ்ச்சங்கம் மேலும் மேலும் அவங்க வளர்ந்து பன்னாட்டு அளவில் வந்து அவங்க இப்போ 2 நாடு சொல்லியிருக்கிறாங்க, இலங்கையும் அமெரிக்காவும். உலக அளவில் ஒவ்வொரு நாட்டிலுமே வாகை கொடி நாட்ட வேண்டும், வாகை சூட வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறுகிறேன். இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்க செய்த வாகை குடும்பத்திற்கும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பேட்டி கொடுக்கறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.